ப்ரொக்கோலி சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரொக்கோலி இது ஒரு ஹெல்த்தி வெஜிடபிள். இந்த வெஜிடபிள் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் ஜீரணத்துக்கு எளிதில் ஜீரணிக்க உதவுது. ஒரு 1/4 கிலோ ப்ரொக்கோலியை நான் ஃப்ளோரட்ஸ் தனியாக, அது தண்டு பகுதி தனியாக எடுத்திருக்கேன். தண்டு பகுதியை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டு அரிசி ஒரு 3 சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பை ஊற வச்சு உரித்து எடுத்துருக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது 1/2 கப் பால் எடுத்துக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணுவோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ கட் பண்ண பூண்டு வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். வெங்காயமும் பூண்டும் வதங்கட்டும். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ எனக்கு கட் பண்ணி வச்ச அந்த தண்டு பகுதியை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வெந்து சாஃப்டாகட்டும். இப்போ இந்த ஃப்ளோரட்ஸை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டு வேக விடுவோம். இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து வேக விடுவோம். இது கூடவே அந்த பாதாம் பருப்பையும் சேர்த்து வேக விடுவோம். வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற விடுவோம். ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பேனை ஹீட் பண்ணி அந்த பேனில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை மாற்றிடலாம். மாற்றிட்டு அதை நல்லா கிளறி விடுவோம். இப்போ 1/2 கப் பால் அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விடுவோம். இப்போ ஹாட் வாட்டர் பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து தீயை மீடியமாக வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ கொதித்து வந்துருச்சு. இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுவோம். இப்போ நீங்கள் சூப்பை உப்பு பெப்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம்.